எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம், ஒரு சில பாடல்களை பாடலாம். ஹல்லேலூயா. நம்ம 52வது வாரத்தில் வந்திருக்கோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்நாள் வரை நம்மை சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். உங்கள் நாமம் உயரணும் என்று, மேன்மை அடையணும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர், இந்த நாளில் உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை பார்த்து நாம் பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஓ ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். கையிலிட்டு சொல்லுமா, இயேசுவே ஓ இயேசுவே, உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஓ ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு ஒரு நல்லவராய் இருந்திருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் தயை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த 2025வது வருடம் மாத்திரமல்ல, அடுத்த வருடத்திலையும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே துதித்திடுவோம் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். துதிக்கும் போது நாம் பொய் சொல்லக்கூடாது, அப்படித்தானே? அதனால உண்மையாலுமே நம்ம பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல கைகளை தட்டி சத்தமாக முழு பலத்தோடு, இயேசு சொல்லுகிற காரியம், முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் பிரதான கட்டளையாக இருக்குது. இந்த முழு பலனா நம்மளால் எந்த அளவுக்கு பாட முடியுமோ, நம்முடைய லங்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி நாம் பாட போகிறோம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுவோம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின்
இரைச்சல் போலே துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வளமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வளமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. யெகோவாவிடம் எடுத்துச் சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கி விட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வளமையும். மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வளமையும். எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார் அன்பர் அவரை புகழ்ந்திடவே. புது பாடல் எனக்கு தந்தார் அன்பர் அவரை. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் ஓஹோ மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வளமையும். எந்தன் கர்த்தாவே எந்தன் நிறைவா நீ அல்லாமல் எனக்கு நன்மையுண்டோ. பூமியில் உள்ள உந்தன் புனிதர் யாவரும் எந்தன் சொந்தங்களன்றோ. யாவரும் எந்தன் சொந்தங்களன்றோ. அல்லேலூயா அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வளமையும். ஓஹோ மகத்துவம் ஞானமும். ஓ பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே துதித்திடுவோம் அவர் நாமம். சொல்லுங்க. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே துதித்திடுவோம். ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா. ஓ மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் வளமையும். ஓஹோ மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய மகத்துவம் சக்தி பலம். அவர் எல்லாமே இயேசுட்ட இருக்கு. கொரிந்தியர்ல நாம் அதை தான் வாசிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருடத்தில் எண்ணி பார்த்தோம் என்றால் அது எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய கண்ணில் ஒரு தூசி உள்ள போதுன்னா அந்த கண்ணிமை நம்ம யோசிக்க தேவையில்லை. அதுவாகவே அந்த கண்ணிமை நம்முடைய கண்களை காத்து கொள்கிறதா இருக்குது. அதே போல தேவன் நம்மை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள்லாம் அள்ளி நமக்கு கொடுத்திருக்கிறார். கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் எப்படி அள்ளி கொடுக்கிற தேவன். அதனால ஆயுள் காலம் எல்லாம் நாம் அவரை போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த தாயின் கருவில் எந்த நாளில் நம்ம தோன்றணுமோ ஒரு டாட் ஃபஸ்ட்டு உருவாகும்.
அந்த ஸ்கேனில் பார்க்கும்போது அந்த டாட்டு உருவான நாள் முதல் இந்த ஆண்டு வரை 2025 52வது ஆண்டு வரை இந்த நாள் வரை நம்மை தேவன் ஆதரித்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் அந்த நான் உருவாகும் போது அவயங்கள் ஒன்றும் உருவாவதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது. அப்படின்னா அந்த அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனாயிருக்கிறார். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி நான் கேட்கிறேன். சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். கண்மணி போல காத்து கொண்டீர், கரை சேரும் வரை கைவிடாதிருப்பீர். கண்மணி போல காத்து கொண்டீர், கரை சேரும் வரை கைவிடாதிருப்பீர். கரை சேரும் வரை கைவிடாதிருப்பீர். கரை சேரும் வரை கைவிடாதிருப்பீர். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். ஆசீர்வாதங்கள் நீ கொடுத்தீர், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே. ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுத்தீர், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே. ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே. நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே. தாயின் கருவில் உருவாக்கி இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே. தாயின் கருவில் உருவாக்கி இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே. இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே, இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே. நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே. வருஷங்களை நன்மைகளால் முடிசூட்டினீரே, ஆராதிப்பேனே. நன்மைகளால் முடிசூட்டினீரே, ஆராதிப்பேனே. முடிசூட்டினீரே, ஆராதிப்பேனே. முடிசூட்டினீரே, ஆராதிப்பேனே. நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், ஓ நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். யெகோவாயிரே, பாட்டு கொண்டீர், போஷித்தவரை நான் போற்றிடுவேன். யெகோவாயிரே, பார்த்து கொண்டீர், போஷித்தவரை நான் போற்றுகிறேன். போஷித்தவரை நான் போற்றுகிறேன். போஷித்தவரை நான் போற்றுகிறேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு கோட் இருக்கு, we will meet on the other shoreன்னு சொல்லுவாங்க.
எப்படி ஒருத்தவங்க இறந்து போயிட்டா ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபின்னு சொல்லி போடுறாங்க, அது மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு வி வில் மீட் ஆன் த அதர் ஷோர். அதுதான் இந்த ஜோதி தோன்றும் பாட்டில் கூட வரும். ஜோதி தோன்றும் பிராய் வீட்டிலே மோட்ச கரைன்னு சொல்லி நாம் வாசிப்போம். நம்ம ஆண்டவர் நம்மை பரலோக கரையில் சேர்க்கிற வரைக்கும் தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்ம மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இன்றைக்கு நான் கண்ணை மூடினேன்னா என்னுடைய பரலோகத்தில் என்னுடைய அது பிறந்த நாளாக இருக்கும் என்று. அல்லேலூயா. அவர் கரை சேரும் வரை நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சத்தமாக சேர்ந்து நாம் பாடுவோம். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதனால் எல்லாரும் சத்தமாக நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே. இனிமேலும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 2026ஆம் ஆண்டிலையும் தேவன் நம்மை நடத்துவார், கண்மணி போல பாதுகாப்பார். கரை சேரும் வரை, குறித்த நாள் வரை நம்மை கைவிடாது இருக்கிற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கண்மணி போல, கண்மணி போல காத்து கொண்டு கரை சேரும் வரை கைவிடாதிருப்பி. சொல்லுங்க. கண்மணி போல கரை சேரும் வரை கைவிடாதிருப்பி, கரை சேரும் வரை கைவிடாதிருப்பி, கரை சேரும் வரை கைவிடாதிருப்பி. நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே. ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுத்தீர், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே. ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுத்தீர், ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே. ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேனே. நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். தாயின் கருவில் உருவாக்கி இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே. சொல்லுங்க. ஆதரித்தீரே, இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே, இவ்வாண்டு வரை ஆதரித்தீரே. நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நாளெல்லாம் துதிப்பேன். நன்றி சொல்கிறேன், நன்மைகள் செய்தீரே, நடத்தினீரே, நாளெல்லாம் துதிப்பேன். இந்த சைட்லேருந்து எனக்கு ஒரே ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. இந்த சைட்லேருந்து 2-3 வாய்ஸ் கேட்குது, அதுக்கு மேலே கேட்க மாட்டேது. ஏன் என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க? 52 வாரம் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம ஒரு இடத்துல அன்பு கூற வேண்டும். ஆமேன். சத்தமாக சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உற்சாகமாக காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தில் தான் நித்திய பேரின்பம், சமாதானம் எல்லாமே நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல, ஆங்கில பாடல கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம். வாட் கேன் வாஷ் அவர் மை சின், நத்திங் பட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை தீர்ப்பதற்கு எந்த ஒரு காரியமே கிடையாது. அவருடைய ரத்தம் மாத்திரமே. அவருடைய ரத்தம் மிகவும் விலையேற பெற்றது. ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் வெண்பனியை போல மாற்றுகிற ரத்தமாக இருக்கிறது அவருடைய ரத்தம். எப்படி நம்ம குளிக்கும் போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுதோ, அது போல் அவருடைய ரத்தம் நம்ம மேல் ஊற்றப்படும் பொழுது வேறு ஒரு ஊற்று நமக்கு இல்லை. அதுதான் இந்த பாட்டில் ஃபுல்லாக நத்திங் பட் த பிளட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி வரும். அது மட்டும் என்னோட கூட சத்தமாய் பாடும்படி நான் கேட்கிறேன். எல்லாமே பாடுங்க. ஆனால் அந்த பகுதி வரும்போது நத்திங் பட், ரொம்ப டியூன் ஈஸியாக தான் இருக்கும். நத்திங் பட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இதே டியூன் தான் இந்த பாட்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வருதோ அது மட்டும்தான் அதே மாதிரி தான் வரும். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? நத்திங் பட் த பிளட் ஆஃப் ஜீசஸ்.
nothing but the blood of Jesus. சூப்பராக இருக்குது. நான் சொல்லும் போதெல்லாம் கை உயர்த்தி காட்டும் போதெல்லாம் இதை அழகாக பாட போகிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். Oh, what can wash away my sins? Say nothing but the blood of Jesus. What can make me whole again? Say nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Say nothing but the blood of Jesus. Oh, oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. What can wash away my sin? Say nothing but the blood of Jesus. What can make me whole again? Say, oh, oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Say, nothing but the blood of Jesus. For my cleansing this I see. For my pardon this my plea. Say, oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Say, oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Say, what can wash away my sin? What can make me whole again? Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Say, oh, nothing but the blood of Jesus. சிறு பிள்ளைங்களாம் இன்னும் சத்தமாக பாடலாமே, ஏன் பாட மாட்டீங்க? நல்லா சத்தமாக பாடணும், ஓகேவா? ஆரோன், ஆலன், ரோகன், ரோஹித், ஜோஷ்வா, தீஹிக், சாம், எலிசா எல்லாரும் சத்தமாக பாடணும், ஓகேவா? கெச்சியா சத்தமாக பாடணும். ஜோசி சுத்தமாக பாடுறதே இல்லை, ஓகேவா? Oh, precious is the flow that makes me no other fount I know. Say, super. Oh, nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Say, oh, nothing but the blood of Jesus. For my cleansing this I see. Nothing but the blood of Jesus. For my pardon this my plea. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus.
What can make me whole again? What can wash my sin away? What can make me whole again? Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Nothing but the blood of Jesus. கண்களை மூடி கர்த்தரை நான் நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தம் ஒன்றுதான் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்குது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுபடியும் பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றுவதற்கு அவருடைய இரத்தம் ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. அவர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நாம் பார்ப்போம். கல்வாரி மலையில 6 மணி நேரம் இயேசு நமக்காக தொங்கினார். உருக்குலைந்து போனார். அவருடைய சரீரம் உருக்குலைந்து போனது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இன்னும் ரத்தமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தேவன் இந்த உலகத்தின் மனுகுலத்தின் பாவத்திற்காக, உங்களுடைய அக்கிரமம் என்னுடைய அக்கிரமம் நீங்குவதற்காக, மீறுதல் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய நோய்கள் குணமாவதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். கொடூரமான மரணம், நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசு பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் நம்மை பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும். அப்பா பிதாவே என்று பிதாவை நாம் கூப்பிட வேண்டும். அந்த புத்திர சந்தானத்தை மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்று வலது பார்சத்தில் பிரதான ஆசாரியராக நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ முறை அவரை துக்கப்படுத்தின நாட்கள் இருந்திருக்கும், அவரை வேதனைப்படுத்தின நாட்கள் இருந்திருக்கும், அவரை திட்டின நாட்கள் இருந்திருக்கும். ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம திட்டியிருக்கலாம் சில நேரத்தில். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், சகலமும் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவன் நம்மை வணைவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக அனுமதிக்கிறார். இந்த நாளில் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வருடத்தின் கடைசி ஆண்டு கடைசி வாரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டை தொடங்கும் பொழுது எங்களோடு இருந்த அநேகர் இந்த கடைசி வாரத்தை பார்க்கவில்லை அப்பா. விபத்திலேயோ சுகவீனத்திலேயோ இயற்கையாகவோ அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நீர் எங்கள் மீது கிருபையாய் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ சேற்றில் உலர்ந்து கொண்டிருந்த எங்களை தூக்கி எடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி எங்கள் அவயங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருகிற ஆண்டுல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆயுள் முழுவதும் நாங்கள் உண்மையே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக.
வருஷங்களை நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன் வருகிற 2026ஐயும் நன்மையினால் முடிசூட்ட வல்லவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அவைகள் சொல்லி முடியாத ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. Oh, nothing but the blood of Jesus. ஆமாண்டவரே, உம்முடைய இரத்தம் ஒன்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ, பாவத்தை மேற்கொள்ள, கிருபைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு பலனை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அழைத்திருக்கிறீர், நன்மை செய்யும்படி எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க, வருங்காலங்களில் நற்கந்தமாக இருக்க எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் சபையாராய் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவான நாள் முதல் நம்மை பாதுகாத்த தேவன் அவர் உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அதனால் என்ன சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என்று சொல்லி நாம் பாடுவோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓஹோஹோ, மறவேன் நீ செய்த நன்மைகள், ஓ துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு, வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. கைகளை தட்டி பாடுவோமா? ஓ, வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, ஓ இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓஹோஹோ, செய்த நன்மைகள், ஓ துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் மிக மிக என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். பையர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். சத்தமா பாடுவோமா பகைஞர்? யார் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன்
வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரை நம்மை அவர் காத்து கொண்டிருக்கிறார். இனியும் நம்மை அவர் காத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். இன்று வரை நடத்தின தேவன், இன்று வரை யெகோவா ஈரேவாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட தேவன், வருகிற ஆண்டில் 2026ஆம் ஆண்டிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். சேர்ந்து நாம் பாடுவோம். நமக்கு முன்பதாக போகிறார் ஜெய கிறிஸ்து. நமக்கு முன்பதாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் நமக்கு முன்பதாக போய் கோணலான வழிகளை நேராக்குகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே அன்புமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஜெய கீதங்கள் ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்திற்கே ஜெயம். தாய் மறந்தாலும் நான் மறவேன், கற்றோராய் மீட்டுவிடேன். தாய் மறந்தாலும் என்னுரை தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறி
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ முறை நம்ம ரோட்டில் போகிறோம், வண்டியில் போகிறோம், குறுக்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் தேவன் இன்று வரையும் உங்களையும் என்னையும் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ சுகவீனங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே நம்மை மேற்கொள்ள விடாமல் தேவன் நம்மை பாதுகாத்தார். அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய விலையேற பெற்ற கிருபை. நமக்கு தகுதியே கிடையாது. ஆனால் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால கழுவி, இன்னும் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு, அதை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உன்னை உயிரோட காத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இனியும் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார், மகத்துவமானவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம சில நேரத்தில் உண்மை இல்லாத போதிலும் கூட அவருடைய குணத்தை அவர் மாற்றிக்கொள்வது கிடையாது. அவர் என்றைக்குமே உண்மை உள்ளவர் தான். Though we are unfaithful, but he is faithful. He is so good God. He is so loving God. எவ்வளவு காரியங்கள் நாம் செய்தாலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறி போகிறதே கிடையாது. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். கைகளை வைத்து சொல்லுமா, யெகோவாயீரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சத்தமா பாடுவோமா? சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இந்த ஆண்டு முழுவதும் என்னை சுமந்து வந்த என் தந்தை
கண்களை மூடி உணர்ந்து பாடுவோமா? யெகோவாயிரே, யெகோவா, ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் மரித்திருந்தாலும் ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த வழி மாறி போன ஆடை 99 ஆடை விட்டுட்டு அந்த மெய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை தேடி போனாரு. மறுபடியும் வரும் பொழுது தோல்ல தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கழுகு சட்டை மீது தன்னுடைய குட்டியை வைத்துட்டு போறது போல நான் உங்களை சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வனாந்திரமான வாழ்க்கையில கானானுக்கு நேராக நம்மை தேவன் சுமந்து கொண்டு செல்கிறார். அதனால இந்த பாடல் வரிய உணர்ந்து பாடுவோம். என் தந்தை நீரே, ஓ என் தந்தை நீரே, ஓ என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, நீரே என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, நீரே என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவாயிரே, 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 தேவையாம் நீர் சந்திப்பீர், சந்திப்பீர். யெகோவா, யெகோவாயிரே, என் தேவையாம் நீர் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தங்கள் உயரட்டும். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வருகிற ஆண்டுல நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர், ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யார் என்னை கைவிட்டாலும் நீர் எனக்கு போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என் இயேசுவே, என் ராஜனே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசையாய் பாடுவோமா? நீர் மாத்திரம், நீர் எனக்கு, எனக்கு நீர். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் பரமபிதாவே, நன்மையான ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில் பொழிந்தருளின எங்கள்
தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தரே, இந்த காலை நேரத்தில் உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. அதுவே ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களால் முடிந்த அளவு உம்மீது அன்பு செலுத்த, நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்ல, எங்களுக்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனியும் எங்களை நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர், போதுமானவராயிருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய ஆயுசு காலம் முழுவதும், எங்கள் ஆயுசு காலங்கள் முடிந்தாலும் நித்தியமாய் நாங்கள் உம்மோடு இருக்க தேவன் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மை பெறுவதற்கு எவ்வளோ வேணும் பாத்திரம் அல்ல, ஆனால் நீர் எங்களை தகுதிப்படுத்தி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி அரணான கோட்டையில் எங்களை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதமுள்ள பகுதியை உள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.